Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink. Campa is back, Chica. கேம்ப் ஆனா கேம்பா தான் brought to you by ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்ப் ஆனா கேம்பா அச்சு தள்ளுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி எப்படி அடிச்சான்னு அச்சு தள்ளுட்டா போடு. சஷாங்க் சிங் ஐயோ வேற லெவல். அனி உன் ஃப்ரெண்டு ஷேர் செய்யரு பிரமாதமா ஆனாடா. ஆமா, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்க. இப்ப அடிச்ச அப்புறம் பிரமாதமா ஆடுனான்னு வைங்க. 97 of just 42 deliveries. In fact, very unselfish towards the end, Chica. ஈஸியா 100 அடிச்சிருக்க முடியும். நம்ம பாஸ்ட்ல எல்லாம் பாத்திருக்கோம். 97 டே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானா, ஒரு பால் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 100 அடிச்சுட்டு நான் 100 அடிச்சிட்டேன் பண்ணிருக்கலாம். இல்ல, சஷாங்க் சிங் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது நீ யாரா பரவாயில்லடா, நான் 100 அடிக்கலனா கூட பரவாயில்ல. லாஸ்ட் ஓவர் 24 ரன் அடிச்சாரு சஷாங்க் சிங் அங்கேயே. சோ அன்செல்ஃபிஷ் by Shreyas Iyer, putting the team ahead. அதுதான் ஒரு ரியல் கேப்டன் காமிச்சிருக்காரு. நான் அப்பல இருந்து கூவின்னு இருக்கேன். பேட் கமின்ஸ்க்கு அப்புறம் இந்த பையனை பாருங்க, இவர் தான் பெஸ்ட் கேப்டன் கோயிங் அரவுண்ட். லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் Shreyas Iyer. வைஷாக் விஜயகுமார் இம்பாக்ட் பிளேயரா வந்து செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. குஜராத் டைட்டன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி, எங்கேயாவது தப்பு பண்ணாங்களா? டெஃபினட்டா பேசுவோம். பட் சீகா, what a win for Punjab, Chica. Ricky Ponting and Shreyas Iyer starting off with a W. ஆமா ஆமா உன் டீம் நீ குதிப்ப. நான் சொன்னேன் நீ தான் ஆமா உனக்கு பஞ்சாப் டாப் போட்டா நீ தான் குதிச்சுட்டே இருக்கிய. அதனால நீ குதி போயிருங்க. பட் ஒன் திங், ஒன் பாயிண்ட் யூ மேட், ஐ லைக் Shreyas Iyer not today. எனக்கு என்ன பிடிச்சுன்னா அந்த கண்டினியூ சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்னடா ஃபர்ஸ்ட் பால் டக்குன்னு ஆந்திரைஸ் மிட் ஆன் மேல 4 அடிச்சான் பாத்தியா. ஃபர்ஸ்ட் பால் அது ரபாடா அடிச்சான். யார் அடிச்சான்? ரபாடா தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு பால் அப்பவே மிட்ல அடிச்சதெல்லாம் பார்த்தா ஒண்ணு கூட மிஸ்டேக் கிடையாது. எல்லாம் மிட்ல பேட் டபாக் 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 எல்லாம் பாரு. ஷார்ட் பால்ஸ் ஷார்ட் பால்ஸ் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சா பாருங்க. ஹவுஸ் போட அங்க கட்ல 6 9 6 இங்க எடுத்துக்கோ 6 இங்கே பார் 6 இங்கே பார் நர்மதா இருக்காரு, அங்கே பார் சபர்மதி, இங்கே பார் அங்கே பார் சர்தார் பட்டேல் இல்ல லேக், இந்த மாதிரி இங்க பாரு சர்தார் பட்டேல் ஸ்டாச்சு, இங்கே பார் அந்த மாதிரி அடிச்சுதான் மச்சான். ஊரா காமிச்சு அடிச்சா போட்டவன். அங்கே பார் பரோடா அகர்வீன் அப்படின்னா, இங்கே பார் எல்லாம் என்ன மாதிரி அடிச்சா Shreyas Iyer போட்டு. ஐயோ 9 6s. அண்ட் நீ சொன்ன பாயிண்ட் வெரி குட் பாயிண்ட். அனி அன்செல்ஃபிஷ் 100 அவன் கிளீனா சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் சஷாங்க் தான் Shreyas Iyer told me from the ball number 1 நீ 100 பத்தி கவலைப்படாத, யூ பிளே அட் ஷாட்ஸ். அண்ட் சஷாங்க் சிங் பாத்தீங்கன்னா என்ன நாக் ஆடுறான் இந்தியா வியூவர்ஸ். போன வருஷம் பஞ்சாப் ஆடினா அதே மாதிரி கண்டினியூ பண்றான்டா. நான் நினைச்சேன் இந்த பசங்க லூசு பசங்க லாஸ்ட் அனுப்புறாங்கன்னு, கடைசியா அனுப்புறாங்க. ரொம்ப லேட்டா வந்திருக்கான். அண்ட் லேட்டா ஒரு எரர் மச்சான். வெரி பிக் எரர். ஆக்சுவலா யூ ஷுட் கம் அஹெட் ஆஃப் சொமர்சாய். கடைசியில 16 பால் தான் ஆடி இருக்கான். 275 ஸ்ட்ரைக் ரேட். நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் ஓவர் 23 ரன்ஸ் 24 ரன்ஸ் தான் அவங்க வின் பண்ணாங்க. 4-2 4-4 1 வைடு 4-4. ஆக்சுவலி லாஸ்ட் ஓவர்னால வின் பண்ணாங்க. கடைசியில ஃபைனல் அனாலிசிஸ்ல பார்த்தனா Yeah, absolutely. 23 runs in the last over. Endல நீங்க பாத்தீங்கன்னா they won by 11 runs, making the difference right there, Chica. But ஆனா குஜராத் were in the game. Let's start with Priyansh Arya, Chica. பஞ்சாப் தைரியமா 2 யங் அன்கேப்ட் இந்தியன் ஓபனர்ஸோட பெருகாங்க. அக்ராஸ் த லீக் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் ஒரு ஓபனர், ஒரு கன் இன்டர்நேஷனல் ஓபனர், ஒரு கன் இந்தியன் ஓபனர் இருப்பாங்க. பஞ்சாப் மட்டும் போடா நான் 2 யங்ஸ்டர்ஸ் பேக் பண்றேன்டான்னு பிரப் சிம்ரனை எடுத்தாங்க. பிரியன்ஷ் ஆர்யா டெல்லி பிரீமியர் லீக்ல ஆல்ரெடி 6 பால் 6 சிக்ஸஸ் அடிச்சு ஒரு ரெப்புடேஷனோட தான் வந்தாரு. கேரி தட் ரெப்புடேஷன் த்ரூ, Chica. முகமது சிராஜ் ஆனா கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணாரு கால்ல, அதுவும் பார்த்தேன். நான் சிராஜ் சொல்ல தெப்பது ஒரு போலி போட டக்கு டக்கு நடிப்பான். டிக்கு நான் வண்டி டக்கு நான் இன்ஜின் சிக்கு புக்கு நான் இன்ஜின் அது போடு வந்து போறான். சிராஜ் டக்கு நான் வண்டி அப்படின்னு டக்கு நடிக்கிறான் போட்டு. சிராஜ் இந்த பிரசித் கிருஷ்ணால திப்பு வந்து ஓடி குதிப்பான், மோதுவாங்க மாச்சாங்க விக்கெட்ல. மோதுல விக்கெட் விக்கெட் அடி அடிப்பாங்க போட்டு. பட் பிரியன்ஷ் ஆர்யா, வாட் ஐ லைக் அபௌட் பிரியன்ஷ் ஆர்யா இஸ், நீ சொன்ன இது நிஜமா எல்லாம் ஜென் போல்டா இருக்காங்க. கவலையும் பட மாறுறான் அவன். சுத்தலாம் போட்டு 47 23 balls and some balls செம்மையா பிக்கப் ஷாட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். கவர் பாயிண்ட் பாஸ் செம்மையா அடிக்கிறான். ஒரு 6 திடீர்னு பேட்டி ஆடுறாங்க. எல்லா டீமும் எல்லாம் திடீர்னு ஆடுறான் மச்சான். ஒரு பையன் சின்ன பையன் விக்னேஷ் புத்தூர்ன்றான். அவன் வந்து டெல்லியா போலிங் போட்டிருக்கான். இவங்களுக்கு யாரோட புதுசா வரான், யாரு எல்என்சி 2-3 புதுசா ஒரு 2-3 பசங்க வராங்க.
நிகாம் வர்றான், அங்க விப்பின்றான் டெல்லிக்கு, அங்க அசுதோஷ் போட்டு எல்லாம் சின்ன சின்ன புது புது பசங்க, நிஜமா ஜென் போல்ட் எல்லாருமே இந்த ஐபிஎல் முழுக்க ஜென் போல்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். யா டெஃபினட்டா the youngsters are stepping up, அதுல டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் சீக்கா அங்கதான் கேரக்டர்ஸ் ரஞ்சி டிராபி கிஞ்சிடாமலாம் தெரியும் சொல்லலாம். இந்த பசங்க ரஞ்சி டிராபி, இந்த முஸ்டாக் சைட் முஸ்டாக் அதெல்லாம் ஒண்ணுமே ஆடல இந்த பசங்களாம். lot of them did not play. We'll get to the Punjab tactics, Chika. ஏன்னா நம்பர் 4ல அஷ்மத்துல்லா, ஓமர் ஜாய், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்க்கு அப்புறம் ஸ்டாய்னஸ் அண்ட் சஷாங்க் சிங். அதுவே எனக்கு புரியல. ஐ திங்க் சஷாங்க் சிங் should have been batting at number 4 or number 5. ஆனா இப்போ வந்து ஃபினிஷரா ஆக்கிட்டாங்க சஷாங்க் சிங்க. அதுவும் கலக்குறாரு ஃபினிஷரா. பட் குஜராத் had the game back, Chika. ஏன்னா நடுவுல ஓமர் ஜாய் கொஞ்சம் பால் சாப்பிட்டாரு, 16 of 15. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் முதல் பால் அவுட் சாய் கிஷோருக்கு. தட் ஸ்பெல் ஆஃப் சாய் கிஷோர் 3 விக்கெட் டப்புன்னு எடுத்தாரு. போல் பிரில்லியன்ட்லி. he was the only stand out bowler குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ரஷித் கானே பொளந்துட்டாங்க. 4 overs 30 runs 3 wickets. சாய் கிஷோர் has arrived இந்த ஐபிஎல் ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 சாய் பிரதர்ஸும் இன்னைக்கு சூப்பரா பண்ணாங்க. சாய் சுதர்ஷனும் அங்க செமையா ஆடினாரு. அதை பத்தி நம்ம வருவோம் டெஃபினட்டா. பட் ஒரு ஸ்டாண்டிங் லைட் குஜராத்தோட bowling attackல was சாய் கிஷோர் டுடே, Chika. ஆக்சுவலி ரெண்டு டீமே எடுத்து பார்த்தா சாய் கிஷோர் பெஸ்ட் பவுலர் அவங்க போத் சைட்ஸ். இன் ஆல் ஃபேர்னஸ் என்ன மாதிரி bowling போட்டானா மறக்காதீங்க. எக்கனாமிக்கல் வேற, அட் தி சேம் டைம் 3 விக்கெட். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி. அதான் இம்பார்ட்டன்ட். உனக்கு எல்லா விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி வந்து அதான் இம்பார்ட்டன்ட் சாய் கிஷோர். அண்ட் என்னைக்குமே போன வருஷம் கூட இந்த பாம்பேயோட பார்த்தா ரோஹித் சர்மா விக்கெட் வந்து அடுப்பான், எடுப்பாங்க போட்டு ஸ்வீப் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் get out all out. So what I'm trying to say, Sai Kishore has been a key guy. They didn't know how to use him well last year. This year, how well they use him is in their hands. Sai Kishore is a brilliant player. He's arrived in IPL. He's a guy who can go up the ladder even more. யா டெஃபினட்டா. லாஸ்ட் இயர் அன்பார்ச்சுனேட்லி வந்து நூர் அஹமட் இருந்ததுனால சாய் கிஷோருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. இந்த ரஷித் கான் அண்ட் நூர் அஹமட் சேர்ந்து நிறைய ஆடினதுனால தேர்ட் ஸ்பின்னர் தேவையில்லாத மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த தேர்ட் ஸ்பின்னர் இல்லாம 2வது ஸ்பின்னரா ஆடி இருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அங்கதான ப்ராப்ளம், Chika. டெத் போலிங் நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல யாருமே கிடையாது, Chika. ரபாடா 3 overs அப் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணாரு. அதுவே எனக்கு வந்து சுப்மன் கில் எதுக்கு 3rd over கொடுத்தாருன்னு தெரியல பவர் பிளேல. ஐ தாட் ரபாடாவை ஒன்னு வச்சிருக்கலாம் பின்னாடி, பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சிராஜ புடிச்சு கயட்டி கொடுத்துட்டாங்க. அர்ஷத் கான் ஆடினாரு, அவரையும் புடிச்சு கயட்டி கொடுத்துட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா அழக்குறியா போட்டிருந்தாரு, அவரையும் பொழந்துட்டாரு. ரஷித் கானி அடிச்சிட்டாங்க, Chika. ஆக்சுவலி தேவர் அக்ரெசிவ் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் கைஸ். சாய் கிஷோர் அந்த 4 ஓவர்ஸ்னாலதான் அந்த ஒரு 240ல வந்து நின்னுச்சு. இல்லாட்டி ப்ராபப்ளி ஸ்கோர் would have been 260 270. பார்த்தனா நீ the point is I don't understand எதுக்கு இவங்க சாய் சிராஜ் பிரதீப் கிருஷ்ணா இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியல. why they went after them so much? சிராஜ் இதற்கு அடி வாங்கினே இருக்கு ஐபிஎல். ஐபிஎல் போலிங்க போட சிராஜ் தப்பு வந்து போட அடி வாங்குவான். பிரதீப் கிருஷ்ணா திப்பு வந்து போட அடி வாங்குவான். நேற்று கூட சொன்ன பிரிவியூல பிரதீப் கிருஷ்ணா ஆடவே மாட்டேன் 11ல அப்படின்னு திப்பு ஓடு தக்கிட்டு அடி வாங்குவாங்க. It's just not bowling pace. You need bowl a good line, lengths, intelligent bowling பண்ணணும். இவங்க வேஸ்ட் அடிக்கிறாங்கப்பா வருஷம். நீ ஆக்சுவலா பார்த்தா ரஷீத் கானே போய் கைட்டி கொடுக்குறாங்க பார்த்தா. சோ ரஷீத் கானே பார்த்தா சரி எல்லாம் ஷார்ட் ஆயிட்டாங்க பாருங்க. அவனும் பயப்படுறான் கொஞ்சம் ஷார்ட் பண்ண டம் என்ன மாதிரி அடிக்கிறாங்க. ஐயோ அந்த இவங்க இருக்காங்க சஷாங்க் சிங் என்ன மாதிரி அடிச்சா பார்த்தா எல்லாரையும் போட்டு ஷேர் செய்யறோம். பிடி பெடல் பிடி தான் அவனை போட்டான். பிடி கைட்டி கொடுத்துட்டான் போலி. அங்க போலாம் போட்டு கைடல் ஸ்கி போலிங் இது சும்மா போட்டு கைய புடிக்க அடிச்சா போட்டேன் ஷேர் செய்யற எல்லாரையும் பாருங்க. 230 ஸ்ட்ரைக். அதுக்கு மாதிரி சஷாங்க் 16 பால் அடிச்சிருக்காடா போட்டு. ஸ்பீக்கிங் எல்லாரும் பால் கை இழுத்துக்கிச்சு. இவனுக்கே கை இழுத்துக்கிச்சு. அவன் பேரு ரஷித் கானுக்கே கை இழுத்துக்கிச்சு. இவ்வளவு வந்து எப்படி ரஷித் கான் இவ்வளவு போலிங் இப்படி வரவே இல்லை அவனுக்கு. இப்படி போட்டுருந்தான். யா டெஃபினட்டா. அந்த பாருங்களேன் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு நம்ம வந்து எல்லா ஸ்டாய்னஸ், மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன் இதெல்லாம் ஒரு டேஞ்சரஸ் மிடில் ஆர்டர் அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது the Indian young core stood up, Chika. Priyansh Arya, of course, Shreyas Iyer, leader of the pack, and back endல வந்து சஷாங்க் சிங். அந்த 3 இந்தியன் பேட்டர்ஸ் தான் அடிச்சதுனால தான் இவங்களோட டோட்டல் இவ்வளவு வந்தது. பட் ஃபுல் கிரெடிட் டு சஷாங்க் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். நீங்க சொன்ன பாயிண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட், அன்செல்ஃபிஷ் ஸ்ரேயஸ் ஐயர். we have seen it so many times, Chika. நிறைய பிளேயர்ஸ், இன்ஃபேக்ட் lot of players would have wanted to go for the 100. ஏன்னா 100ன்றது வந்து அந்த 3 figure மார்க் உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஒன் வெரி coveted மார்க். ஆனா எனக்கு என்ன புடிச்சதுனால 100 இம்பார்ட்டன்ட் இல்ல, எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 10 runs கிடைச்சாலும் பரவாயில்ல சஷாங்க். நீ வந்து if the 100 happens naturally, it happens.
உங்களுக்கு நீ 6 பால் ஆடி நீ 6 பாலும் பொழந்தனா நீ எடுத்துக்கோ. அதுதான் பண்ணாரு சஷாங்க் லாஸ்ட் ஓவர். நீ ஆக்சுவலா பார்த்தா இதான் ஸ்ரேயஸோட ஃபர்ஸ்ட் 100 ஐபிஎல் மறக்காத. he sacrificed the first 100 IPL. Hats off to Shreyas Iyer. I think Shreyas Iyer IPL 100 அடிச்சு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இல்ல கையில இருந்த 100 6 பால் ஆட விட்டாங்க லாஸ்ட் ஓவர். 6 நீ ஆடுறா, நீ கவலைப்படாதா. That is hats off to him. I mean, that goes with maturity as a captain also, in all fairness. நீ சொல்லிட்டு பல Shreyas Iyer captaincy matured captain பா, நீ ஒத்துக்க மாட்டேங்க வச்சிக்கா, நீ ஒத்துக்க மாட்டேங்க வச்சிக்கா அப்படின்னு. அப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, Shreyas Iyer matured captain பா, ஓகே அப்பா தெரியுப்பா, நாள் விடுப்பா. டன். ஏன் அந்த மெச்சூரிட்டி காமிச்சதுன்னா அவங்க போலிங் போடும் போது கூட அந்த மெச்சூரிட்டி கேப்டன்சி காமிச்சது சிக்கா. தேவர் அவுட் ஆஃப் இட். ஏன்னா செம்மட்டி அடிச்சாங்க நடு ஸ்டேஜ்ல. சுப்மன் கில் புடிச்சு கயட்டி கொடுத்துட்டாரு 11 balls 31. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் 20 balls அடிக்கல. அதுக்கப்புறம் ஹீ பிக்ட் அப், அவரும் அடிச்சாரு ஒரு 76 of 41. ஜாஸ் பட்லர் வந்து சூப்பரா ஆரம்பிச்சாரு. ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட் ஃபர்ஸ்ட் 6 balls 20 ரன் அடிச்சிட்டாரு சீக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த கேம் சேஞ்சிங் மோமெண்ட். வைஷாக் விஜயகுமார் ஒரு இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பரா சொன்னாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஆஃப்டர் த மேட்ச். ஹர்ஷ்தீப்போட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஹர்ஷ்தீப் என்ன சொன்னான்னா, ஸ்ட்ரேட்டாவே நம்ம வைடியாக்கர்ஸ்க்கு போலாம், டிஃபென்சிவ் நம்ம 14வது ஓவரே போயிடலாம், நம்ம லாஸ்ட் வரைக்கும்லாம் வச்சுக்க வேணாம். So they went for the defensive strategy immediately, which worked out brilliantly. ஏன்னா ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்டுக்கு அந்த வைடியாக்கர் போடும்போது clueless ஆயிட்டாரு அவர் அந்த ஸ்டேஜ்ல. The other thing I wanted to ask you, Chika, let's start with the opening, Chika. Superb knock சாய் சுதர்ஷன் கிட்ட, இந்த no doubting. But அந்த டைம் எடுக்கிறதுனால does it put pressure on someone like a Gill and Butler? நீ ஃபர்ஸ்ட் 3 overs பாரு அனி, அனி 5 10 2. So first 3 overs 17 runs தான் அடிச்சிருக்காங்க குஜராத். Now 15-16 overs பாரு ஷெர்ஃபேன், அது வந்து ஃபர்ஸ்ட் 3 overs இது பண்ணது சாய் சுதர்ஷன் ஸ்லோ ஸ்டார்ட்னால. ஏன்னா சாய் சுதர்ஷன் only 17 of 17 deliveries ஃபர்ஸ்ட் 17ல. இங்க பாருங்க 15 16 17 அங்க ஷெர்ஃபேன் போடுறது தரவின் தான் போடு 5 8 5. So 3 overs 18 runs. So 18 plus 17 நீ பார்த்தனா 35 runs. 6 overs டோட்டலா 35 runs தான் அடிச்சிருக்காங்க, while you're chasing a total of 244. This mattered a lot. Yes, நீ கடைசியில பார்த்தனா ஷெர்ஃபேன் about 160 was strike rate னு சொல்லலாம், சாய் strike rate டெட்னு சொல்லலாம். பட் அது கன்சிஸ்டன்டா இருக்கும். அண்ட் ஷெர்ஃபேன் என்ன பண்ணிருக்காங்க, 8 டாட் பால் ஆடிருக்காங்க அந்த சமயத்துல. 8 டாட் பால் 9 singles out of 28 balls. That is where they lost the game. 8 டாட் பால் அந்த சமயத்தை ஃபைன். அண்ட் அதனால என்னாச்சு, உனக்கு வந்து இவனுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல, யாருக்கு, பட்லருக்கு ரிதம் போயிட்டு அந்த சமயத்துல. அதனாலதான் என்ன வச்சு ஓப்பனிங்ல கூட பார்த்தோம்னா இவன் நிறைய பால்ஸ் ஆடினா இவன் அவுட் ஆயிட்டு போயிட்டான். யாரு, சுப்மன் கில் சுத்தி போயிட்டான். சுப்மன் கில் சுத்தி போயிட்டான், ஏன்னா அந்த இது மொமெண்டம் வரலன்னு. பட் ஃபைனல் அனாலிசிஸ்ல பார்த்தா சாய் சுதர்ஷன் 180 ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா. ஷெர்ஃபேன் பார்த்தா 164 ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. பட் the impact is not there. The impact அதனாலதான் நீங்க சொல்ற ரிவ்யூஸ் இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்லாம் எடுத்துக்கவே மாட்டான். வாட் இஸ் பீன் தி இம்பாக்ட்? 234 சேசிங், 243 சேசிங். ஃபர்ஸ்ட் வேற இந்த ராகுல் திவாரியா முன்னாடி வந்து ஆடிதான் வச்சுக்கோ, ஷெர்ஃபேன் முன்னாடி அவன் நிறைய ரன் அடிச்சிருப்பான். கிளென் பிலிப்ஸ் ஆடிதான் வச்சுக்கோ, அவன் ரன் அடிச்சிருப்பான். வேற ஷெர்ஃபேன் 8 too many deliveries. கடைசியில அடி அடிச்சு 160 ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி தெரியுது. சேம் திங் சாய் சுதர்ஷன். First 17 balls, he ate up too many balls, and because of that, the pressure started building up. கரெக்டா யூ நேல்ட் இட். நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க அந்த பாயிண்ட்ல, வேர் தே லாஸ்ட் தி மேட்ச் குஜராத்னு. பட் லெட்ஸ் கிவ் கிரெடிட் டு தி பஞ்சாப் bowlers, சீக்கா. எஸ், அந்த 14 15 16 ஓவர் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இஸ் சோ இம்பார்ட்டன்ட் சீக்கா. அந்த டைம்ல நம்ம நிறைய கேப்டன்ஸ் பார்த்திருக்கோம், கொஞ்சம் வந்து ஃபிளட்டர் ஆகி இல்லாட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி they'll go out of their plans and game ஈஸியா விட்டுருக்கலாம். ஏன்னா 9 overs சீக்கா, 7 overs 90 to win, 8 wickets in hand, ஈஸியா கேம் விட்டுருக்கலாம் சீக்கா. அங்க வந்து they went to that defensive plan. நீங்க சொன்னீங்கல்ல ஜாஸ் பட்லருக்கும் மொமெண்டம் போச்சுன்னு, ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுவார் சீக்கா. அவர் என்ன பண்ணாரு, யூசுவலா இருக்கிற கவர்ஸ் எடுத்து கவர் பாயிண்ட் வச்சுட்டு அந்த ஸ்வீப்பர் கவர் ஃபீல்டர் வந்து எக்ஸ்ட்ரா கவர் மாதிரி வச்சிட்டாரு பட்லருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பட்லர் நிறைய எக்ஸ்ட்ரா கவர் மேல பவுண்டரி அடிச்சிருந்தாரு. சோ அந்த ஃபீல்ட சூப்பரா மாத்தினாரு ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்டுக்கு மிட் விக்கெட் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாரு. நீ என்ன அடிச்சுக்கோடா, நீ உள்ள வந்து அந்த ஷாட்டே ஆட முடியல ரத்தஃபோர்டு. So those two strategies and holding up Vaishak Vijaykumar லாஸ்ட்ல ஒரு 4 overs கண்டினியூஸா போட வச்சாரு. It delivered brilliantly. 3 overs கண்டினியூஸா போட வச்சாரு. It delivered brilliantly. பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 ரன், செகண்ட் ஓவர்ல 5 ரன், கடைசி ஓவர்ல ரன் கொடுத்துருக்கான். அது எவ்வளவு டாட் பால்ஸ் பாருங்க வைஷாக் விஜயகுமார். ஃபேண்டாஸ்டிக் வைஷாக் விஜயகுமார். பஞ்சாப்
தில்லு மச்சான். And நல்ல பிளான் போடு. 18 runs 94. அமேசிங் ஸ்பெல். அண்ட் நீ பார்த்தனா நீ பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவன் வந்து ஸ்ட்ரெங்க் போட்டுருக்கா பாரு. அப்படியே வைட் யார்க்கர்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்லோவர் ஒன் ட்ரை பண்ணல. ஒரு ஸ்லோவர் ட்ரை பண்ண சேஞ்ச் ஒண்ணுல வைட் யார்க்கர்ஸ் நேரா ஒல்லாவே. அண்ட் சொரபேட் வந்து அந்த கொசு தட்டுவாங்க தெரியுமா? இப்ப நீ எப்படின்றா அந்த ஒரு கொசு பேட் இருக்கு, டென்னிஸ் பேட் ஒன்று கொசு பேட் இருக்குன்னா கொசு பேட் இப்படின்றா பால் மிஸ் பண்றான், இப்படின்றா அப்புறம் எல்லாத்துக்கும் கேட்டுறான். டேய் ரதர்ஃபோர்டு பேட்டால ஒண்ணு சீவு இல்ல அடி இல்ல அவுட் ஆயிட்டு போயிடுது, நீ இப்படி 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 பால் மிஸ் பண்ணிட்டு இருந்தான். கொசு தட்டுவாங்க தெரியுமா? கொசு பண்ணுவாங்க தெரியுமா? கொசு அடிக்காம அடிச்சிருந்தான். அவன் கொசு அடிக்காம அடிச்சு போயிட்டாங்க அவனுங்க. அந்த 15-6 கொசு அடிச்சு போயிட்டான். அவனை பொசுக்கிட்டாங்க போட்டு அவனு. அந்த பொசுக்கல்ல தான் மோதராக்கினாங்க. Actually, they made a big blunder. Was the title? First of all, Sheriff and Rutherford 11 ஆடி இருக்க கூடாது. இம்பாக்ட் ஆடி இருக்க கூடாது. ஆக்சுவலா அந்த சமயத்தை பார்த்தா இவன் அனுப்பிச்சிருக்கணும். நீனு யாரு? ராகுல் டாவட்டியா. அதுக்கப்புறம் வந்து உனக்கு கிளென் பிலிப்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம். அவங்களாம் வின் பண்ணி கொடுத்துருவாங்க மேட்ச். ஆக்சுவலா ஆர் ஷாருக் கான் அனுப்பிச்சிருக்கலாம். இவங்களா தான் வந்து 11ல ஷெரப் அண்ட் ரதர்ஃபோர்ட் விட்டாங்க. அது அந்த மேட்ச் கம்ப்ளீட்லி எல்லாமே காலி ஆயிடுச்சு. கேட்டா திவாட்டியா ஒரு ப்ரூவன் பிளேயர், அவங்க ரீடைன் பண்ணிருக்காங்க, வின் பண்ணி அதுதான் அவனை எடுத்துருக்கீங்க, ரீடைனும் பண்ணிருக்கீங்க. அவனை அவன் இந்த மாதிரி மேட்ச் வின் பண்ணி நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்கான்னு அவனை பாரு. லவ்ஸி மூவ் தே மேட். அவர் ஆக்சுவலி கோமா இருந்தாரு சிக்காரா அவுட் ஆகும்போது. அன்லக்கி அவுட் ஆனாரு. ஏன்னா அந்த ரன் அவுட் வந்து ஹர்ஷீப்போட கையில பட்டு போயிடுச்சு. ஹி வாஸ் வெரி பிஸ்ட். ஏன்னா 2 பால் 6 அடிச்சு போயிட்டான். அவர் கரெக்டா பண்ணாரு. அதே வைசாக் விஜயகுமார் நல்ல உள்ள வந்து அப்படியே பிக்அப் ஷாட் அடிச்சாரு அவரு. அது வந்து கரெக்ட். அதான் சொல்லுவாரு. அவனை முன்னாடி வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷெரபேட் கடைசியில் பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் 164 பியூட்டிஃபுல், சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் ரேட் 180 சொல்லலாம். நம்ம ஊர் பையன், தமிழ் பையன் சொல்லலாம். Its point is, was it impactful or not? He was impactful against Chehal. That's all. He was very impactful against Chehal. Nothing else. He took down Chehal. Chehal out the attack push cut. Yeah, he took down Chahal. Definitely. Maxwell வந்து ஒரு wicket, big wicket of Shubman Gill, but overall அவரே அடிச்சிட்டாரு. மார்க்கஸ் டாய்னஸை பிடிச்சு பொழந்துட்டாங்க. Chahal against Sai Sudarshan சம்மடி அடிச்சிட்டாரு Chahal. He wasn't effective either இன்னைக்கு. But overall Chika, lot of என்ன சொல்றது, ஒரு சீசா பேட்டில் மாதிரி இருந்தது இந்த மேட்ச். ஒரு ஸ்டே ஈஸியா வின் பண்ணிருக்கணும் குஜராத். ரெண்டு சைடு bowling ஒரு மாதிரி அப்பா டக்கர் தான் மச்சான். Let's be very clear. ஹர்ஷீப் சூப்பரா போட்டார் சீக்கா. ஹர்ஷீப் பொறுத்த நான் டாக் அபௌட் ஓவரால். இங்க பார்த்தா இவங்க ஒருத்தர் தான் நல்லா போலி போட. அவங்களுக்கு ஹர்ஷீப் நல்லா போட்டா, இவங்களுக்கு சாய் கிஷோர் வேற யாரும் போடல. மீதி யாரு? சாய் கிஷோர் இவங்க ரொம்ப நல்லா போட்டா, அவங்க ஹர்ஷீப் நல்லா போட்டான். ரபாடா I thought he was trying to bowl well. அந்த கேட்ச் மிஸ் பண்ணனால ரபாடா அண்ணன்ஸ் ஆல்சோ காட் ஸ்பாயில்ட். ரபாடா கொஞ்சம் ஓகே. மாகோ யானு எல்லாம் வேஸ்ட். நான் சொல்றேன்ல, யானு எல்லாம் அடினா பூச்சி கையில புடி அடிச்சுவாங்க போல யானு எல்லாம் போலி. ஆனா யானு அந்த ஒரு ஓவர் நல்லா போட்டாரு சீக்கா. ஒரு 2 ஓவர் நல்லா போட்டாரு டெத்ல. அந்த சமயத்துல they already gone out of the game. Da யானு புரிஞ்சுக்கோ. அந்த சமயத்துல they out of the game. யானு they are out of the game. That strike asking her is too much about 20 runs and over. 22 runs and over போயிட்டான் பவர் சேர். See, when Yanu bowled a good over, he got 2 overs 39 runs or something like that. சரி, okay. Anyway, super win. Punjab Kings looking strong. Let's look at the points table, Chika. எங்க நிக்குது after the first round of matches? ஏன்னா just net run rate மட்டும் தான். It won't make any difference actually. இப்போ too early in the stage. SRH looking very strong. RCB looked very good அன்னைக்கு. PBKS இன்னைக்கு வந்து pulled off a beautiful victory. CSK நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, நிறைய பேசியாச்சு. டெல்லி நேத்துக்கு the best match of the IPL so far. அசுதோஷ் சர்மா வந்து வின் பண்ணிருக்காரு. Interesting, நாளைக்கு வந்து RR are going to play KKR Chika. Last place, second last. One team is going to have their first victory. யாரா இருக்க போகுது? RRக்கு ஹசரங்கா is going to come back. So அவர் டெஃபினட்டா ஆட போறாரு. ஹசரங்கா will be back into the lineup. அவங்களோட bowling will revolve around ஹசரங்கா and தீக்ஷனா. ஜாஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட்டா கொஞ்சம் நியூ பால்ல போட வைக்கணும் சீக்கா. He has to bowl up front, not in the middle overs. And KKRக்கு ஆண்ட்ரிக் நோட்கே coming back instead of Spencer Johnson. அது probably ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணியானுவாங்க. பட் நாளைக்கு டாஸ் வின் பண்ணா எந்த டீம் வின் பண்ணதோ நான் அந்த பேட் தான் பண்ணுவேன்பா. இட்ஸ் கோயிங் டு பி கவுஹாத்தி. மறக்காத கவுஹாத்தி மொழ விக்கெட் செம்ம பேட்டிங். ஸ்மால் கிரவுண்ட் வேற. ஸ்மால் கிரவுண்ட். நீ பட் பேட் அவுட். இன்னைக்கு என்னாச்சு? பேட்டிங் பிரஷர் தான், ஸ்கோர் போர்ட் பிரஷர் இன்னைக்கு. ஓகே, நீ ஆல்வேஸ் என்ன சார் டெல்லி வின் பண்ணலையா பச்சிக்க, டெல்லி வின் பண்ணலையா அப்படின்னு அந்த மாதிரி 1 or 2 matches கோல் will go. SRH பேட் இந்த ஆப்போனன்ட்ஸ் அவுட். நீ பார்த்தனா 200 odd runs அன்னைக்கு. நீ பேட் அவுட் எனக்கு என்ன, அதான் நான் சொல்லுவேன். அடி போட்டு கைட்டி கொடுத்துரு ஃப்ரண்ட் ஹண்ட்ல.
சீக்கா 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்ச்ல வந்து 3 டீம்ஸ் சேசிங் have won, 2 டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have won. நீ 5 மேட்ச் நடந்தா கூட நீ மறக்காத. நீ 5 மேட்ச் சேசிங் நடந்தா கூட நீ பேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்கோர் பண்ணனா நீ அணி நீ லாஸ்ட் டைம் நீ ஓவரால் ஐபிஎல் எடுத்து பாரு எவ்வளவு மேட்சஸ் சேசிங் வின் No, Chika, இல்ல சீக்கா, நீ I'm not ஓவரால் லாஸ்ட் டைம் ஓவரால் எடுத்து பாரு யார் எந்த டீம் நிறைய வின் பண்ணிருக்காங்க பாரு. I'm not against it at all, சீக்கா. ஏன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால இந்த சின்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற தியரி I am with it. இந்த சின்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 250 அடிச்சீங்கன்னா 1 out of 40 டைம்ஸ் தான் 240 250 எல்லாம் சேஸ் பண்ண முடியும். I am with you on that aspect. ஆனா உங்க டீமுக்கு 250 அடிக்கிறதுக்கு ஆள் தேவையே. நீங்க போன வருஷமே எடுத்து பாருங்க வியூவர்ஸ், நீ பாருங்க அசராங்க இந்த முழ விக்கெட்டை போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க. அடி போடு அங்க போய் பிரம்மபுத்திரா அடிப்பாங்க பாருங்க கோவாத்தில. இங்கே பிரம்மபுத்திரா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போல டாக்கா அடிப்பாங்க. அங்கிருந்து அசாம்ல இருந்து டாக்கா அடிப்பாங்க பால அந்த மாதிரி அடிப்பாங்க போட்டு. அவ்வளவு போடமான விக்கெட் இருக்காங்க. அசராங்க இந்த விக்கெட் ஆடினான்னு போச்சு கைட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப வசதியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. நல்ல பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. சரி, பின்ன நாளைக்கு யார் வின் பண்ண போறாங்கன்றீங்க? நாளைக்கு ஆக்சுவலா பார்த்தா எனக்கு வந்து I don't know, it's going to be a funny game tomorrow, but I still believe the team that bats best is going to win. And batting wise பார்த்தா which is the more dangerous batting side? ராஜஸ்தான் இப்பதான் ஒரு 240 அடிச்சிருக்காங்க சீக்கா. they've shown batting fire power. அந்த 240 அடிக்கிறதுல dangerous batting தான் ராஜஸ்தான் தான் சொல்லுவேன். The more among the both the team which has got the most dangerous batting lineup, you tell me? I think Rajasthan have a slightly better batting lineup. அதான் சொல்லுவாங்க. So on the most dangerous batting lineup, Sanju Samson இருக்கான் உனக்கு, வைபவ். But KKR have a better bowling lineup, Chika. அது without a doubt. Correct, நான் என்ன சொல்றேன், நாளைக்கு மேட்ச் going to be all about batting டா. It's going to be more wicket. So the team that got a more dangerous batting lineup will win tomorrow. Tomorrow is going to be batting, all about batting tomorrow. நீ பாரு நாளைக்கு மேட்ச் எடுத்துக்குள்ள பாரு. On classic tracks, it's about the batting. Today was a classic track. It's all about which team batted better. It's not a question of bowling today. Correct? It's a classic batting track today. நாளைக்கு அப்படிதான் இருக்க போறது உனக்கு. So the team that's got a batting powerhouse, and Rajasthan got a better batting powerhouse. Yashasvi Jaiswal இருக்கான், Sanju Samson இருக்கான், ஜூரியல் இருக்கான், உனக்கு கேப்டன் இருக்கான், அப்புறம் ரியான் பராக் இருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தா ஷெப்ரான் ஹெட்மயர் இருக்கான், சோ ஹெட்மயர் இருக்கான், அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா இருக்கான். இவ்வளவு பேர் 6 பவர் ஹவுசஸ் பேட்டிங்ல. அண்ட் அந்த சுபம் டுபே கூட அடிக்க முடியும்னு காமிச்சாரு லாஸ்ட் மேட்ச் 11 balls 34 அடிச்சாரு அவரு. கேகேஆர் அந்த மாதிரி பவர் ஹவுஸ் பேட்டிங் யாரும் சொல்ல மாட்டேன். But KKR do have X-factor players. ஒரு சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், who can also tear a bowling apart, Chika. I'm going towards KKR நாளைக்கு, Chika. I think they'll have their first victory ன்னு எனக்கு தோணுது, Chika. I'm saying whichever team bats first and scores 240-250. நாளைக்கு வந்து செகண்ட் பேட்டிங் வின் பண்ண முடியாது. எனக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன வின் பண்ணலாம் எனக்கு ஒரு கவலை. எனக்கு 2 பேரும் குவாலிஃபை ஆக போகிறது, அது வேற விஷயம். Sorry. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.